அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை சம்பாதிப்போம். அதை சொத்தாக சில பேர் மாற்றி வச்சுருப்போம், சில பேர் நகையாக வாங்கி வச்சுருப்போம், சில பேர் கார் வண்டி வாகனம் அசையும் பொருட்களாக வாங்கி வைத்திருப்போம். ஆனால் அப்படி நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயம் யாருக்கு போய் சேரும், அதாவது வெளியில் யாருக்கு அது போய் சேர வாய்ப்பு உண்டு. அதேபோல் யாருடைய சொத்து பணம் நகை காரு பணம் போன்ற விஷயங்கள் யாரிடமிருந்து நமக்கு உள்ளே வரும், நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வரும் நாம் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை தெரிந்து வைத்துக்கொள்வதால் என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயம் நம்மளோட உழைப்பு வீண் போகாது. சரிங்களா? ஸோ அதற்காகத்தான் இந்த பதிவு. ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் சனிப்பெயர்ச்சி பலன் 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பூராடம் ஊராடும் சொல்லுவாங்க. அதனாலேயே என்னவோ பூராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறந்த ஊரை விட்டு வெளியில் போகும்போது மட்டும்தான் குரோத் வளர்ச்சின்னு சொல்ல முடியும். சொந்த பந்தங்களை விட தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயித்து காட்டுவது தான் இவர்களுக்கு நல்லது. வேறொரு ஊரில் வேறு ஒரு இடத்தில் வேறு ஒரு நபரோடு சேர்ந்து ஒரு வேலையில் பார்த்தால் இவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு அசையாத சொத்துக்கள், நம்ம இந்த வீடு மனை நிலம் போன்ற விஷயங்கள் அப்படின்ற விஷயம் யாரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும், யாருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண நட்சத்திரத்தை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சுக்கிர பகவான். ஸோ உங்களுக்கு மீன ராசி மற்றும் துலாம் ராசி மற்றும் ரிஷபராசி இந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து பத்துகள் கிடைப்பதற்கு, அவங்களுடைய சொத்து அவங்களுடைய நிலம் அவங்களுடைய வீடு போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு. அல்லது நீங்கள் ஒரு சொத்து பத்தை, அதாவது சொந்த வீடு கட்டுறீங்க அல்லது நிலத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா அதற்கு அவருடைய உதவி கண்டிப்பான முறை தொடர்பு இருக்கும். அது மீன ராசி ரிஷபராசி மற்றும் துலா ராசியில் பிறந்தவங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியாக யாருக்கு போய் சேரும், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சொத்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டால், தனுசு பூராட நட்சத்திரம் பிறந்த நண்பர்களே, மிதுனம் மற்றும் கன்னி ராசி, இதற்கு அடுத்தபடியாக மகர ராசி. ஸோ மகரம் மிதுனம் மற்றும் கன்னி ராசி இவங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய நிலமாக இருக்கட்டும் ஒரு சொத்தாக இருக்கட்டும் வெளியில் இவர்களிடம் போய் சேர வாய்ப்புகள் உண்டு. அல்லது அவங்களுடைய சொத்துக்களை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக நகை, கோல்டில் இன்ன வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்பொழுதுமே தங்கத்தின் விலை குறைய போவதே இல்லை. சரிங்களா? ஸோ தங்கம் என்றைக்குனாலும் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட தங்க நகை யார் மூலமாக கிடைக்கும், யார் மூலமாக பரம்பரை தங்க நகை கிடைக்கும், உங்களுக்கு கோல்டு யார் மூலமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா, பூராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த கோல்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது முழுக்க அந்த கடக ராசியில் பிறந்தவங்க மற்றும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். அதுக்கடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, கடகம் மிதுனம் மற்றும் விருச்சகம் இவர்கள் மூலமாக தங்க நகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு. அல்லது நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு அவங்களோட உதவிகள் இருக்கும். சரிங்களா? யாரிடம் உங்களுடைய நகை பணமானது கோல்டானது போய் சேர வாய்ப்பு உண்டு, கும்பராசிக்காரங்கக்கிட்ட மற்றும் ரிஷபராசிக்காரர்கள்ட்ட, அதுக்கடுத்து துலா ராசிக்காரங்கிட்ட. இவங்க 3 பேர்ட்டு உங்களுடைய நகையானது போய் சேர வாய்ப்புகள் இங்கே உண்டு. இதற்கு அடுத்தபடியாக கார் வண்டி வாகனம், யாருடைய கார் வண்டி வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க, நீங்கள் அனுபவிப்பீங்க, அதில் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஸோ கார் வண்டி வாகனத்தை அனுபவிக்க பொறுத்த வரைக்கும் மீனம் மற்றும் மேசம், இதற்கு அடுத்தபடியாக துலாம். இந்த 3 ராசிக்காரருடைய கார் வண்டி வாகனத்தை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புண்டு. மற்றும் கன்னி ராசி, இந்த 4 ராசிகளும் பொருந்தும். மீனம் மேஷம் கன்னி மற்றும் துலாம் இந்த ராசிக்காரர்கள் மூலமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கார் வண்டி வாகனத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கும், அல்லது நீங்கள் கார் வண்டி வாகனம் வாங்குறப்போ அவங்களோட உதவிகளும் கண்டிப்பான முறையில் இருக்கும். சரியா? உங்களுடைய கார் வண்டி வாகனம் யாருக்கு போய் சேரும் அல்லது யார் அனுப்பிப்பாங்க அதிகப்படியான முறையில் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய கார் வண்டி வாகனத்தை அதிகமாக அவங்க அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபம் மற்றும் விருச்சகம், அதாவது சிம்மம் ரிஷபம் மற்றும் விருச்சகம் இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுடைய கார் வண்டி வாகனம் டூ வீலர் போன்ற விஷயம் அவங்க அனுபவிக்கிறதுக்கும் அவங்க கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதுக்கப்புறம் பெரிய பணத்தொகை, லம்பான பெரிய அமௌண்ட்டு பெருந்தொகை இவர்கள் மூலமாக கிடைக்கும். அவங்க பெரிய அளவு நமக்கு யாரும் கொடுக்காத பணத்தை இவங்க நமக்கு கொடுத்து உதவுவாங்க, இல்லை அவங்களுடைய பணம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் யார் அப்படின்னா, அந்த பூராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லவென்றால் மீன ராசி
துலாம் ராசி மற்றும் சிம்ம ராசி, இந்த 3 ராசிக்காரர்கள் இவர்கள் மூலமாக எதிர்பார்க்காத பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு, பெருந்தொகையை. சரி, யார்கிட்ட உங்களுடைய பெரிய அளவு பணம் போய் சேரும் அப்படின்னா அதில் முதல்ல வர கன்னி ராசிக்காரங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களோட பணமானது போய் சேர வாய்ப்புண்டு. அதுக்கடுத்து மிதுன ராசிக்காரங்க, அவங்ககிட்டையும் உங்கள் பணமானது போய் சேர வாய்ப்புண்டு. அதுக்கடுத்து ரிஷப ராசிக்காரங்க. இந்த 3 ராசிக்காரர்களிடம் உங்களுடைய பெருந்தொகை பெரும் பணமானது போய் சேர வாய்ப்புகள் உண்டு. அது கடனாக அல்லது இழப்பாக போய் கூட இருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவிலிருந்து தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை. ஒருத்தட்ட வரும், ஒருத்தட்ட போகும் அப்படின்றது. ஆனால் அனுபவிப்பது அப்படின்றது என்ன அப்படின்றத மெயின் முக்கியம் இல்லையா? ஸோ அனுபவிப்பது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் மூலமாக நீங்கள் ஏமாறவும் வேண்டாம், யாரையும் ஏமாற்ற வேண்டாம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை தெளிவாக நடத்திக்கங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.